Hi everyone, welcome back to my channel. So computer science exam எழுதி முடிச்சிட்டு வந்திருப்பீங்க. So இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கான physics 12th standard physics quarterly exam 2025 கான லாஸ்ட் மினிட் வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க மினிமமாவே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்க வந்து 70 மார்க்குக்கு பாத்தீங்க அப்படின்னா 65 பிளஸ் மார்க் வந்து உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி படிங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 5 மார்க்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா 5 மார்க்ஸ்ல வந்து ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா 25 அவுட் ஆஃப் 25 வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறதுக்கு நீங்க என்னென்ன 5 மார்க் படிச்சிருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு பாஸ் மார்க் வந்து ஜஸ்ட் 15 தான். பட் நம்ம மினிமமா ஒரு 25 பிளஸ் மார்க் ஓவரால் 70க்கு நீங்க ஒண்ணுமே படிக்கல அப்படின்னாலும் எடுக்கிறது 25 ஒரு 35 வச்சுக்கோங்க. ஸோ எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நான் அந்த வீடியோல சொல்றேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன் வேர்டை பொறுத்தளவுல புக் பேக்ல உள்ள எல்லா ஒன் வேர்டையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 15ல இருந்து ஒரு 11 12 கொஸ்டின் புக் பேக் கேட்பாங்க. ஸோ புக் பேக் ஒன் வேர்டு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது நீங்க 2 மார்க் 3 மார்க் படிக்காம டைரக்டா 5 மார்க் போயிருங்க. 5 மார்க்ல ஈஸியா 25 மார்க்குக்கு 25 உங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 25 மார்க்குமே கன்ஃபார்மா எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க சாப்டர் 1ல பாத்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின் calculate the electric field due to both axial line and equatorial plane. நான் இந்த வருஷம் புக்கை வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க கொஸ்டின் நம்பரை பார்த்துக்கோங்க. கரெக்டா 5 மார்க்னா தெரியும்னு நினைக்கிறேன். ரோமன் லெட்டர் 3ல இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 6th கொஸ்டின், இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு ஏ டைபோல், எலக்ட்ரிக் டைபோல், வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 10th கொஸ்டின் ஆப்டைன் காஸ் லா ஃப்ரம் கூலும் லா. அது ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 11th கொஸ்டின் ஆப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃப்ரம் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது 20th கொஸ்டின் 20 expression for the resultant capacitor both connected in a series and in a parallel. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 22 வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர். ஸோ இதுல ரிப்பீட், இது நம்ம இம்பார்ட்டன்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கு. பட் இதுல அதிகமா கேட்கறது ரிப்பீட்டட், அது கன்ஃபார்மா இது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. ஸோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 4th கொஸ்டின் calculate the electric field due to an electric dipole on both its axial and equatorial plane. and அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 இல்ல 11 obtain the expression for electric field due to an infinitely long charged wire. ஸோ அடுத்தது வந்து 22 வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர். ஸோ இது மூணு தான் வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு கேட்கறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 2 பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி விட்டுறலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. பட் இந்த குவார்டர்லி மாதிரி எக்ஸாம்ல அதிகமா கேட்கறாங்க. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் அண்ட் ஆல்சோ வந்து அதோட மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் அது. ஸோ முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம். பட் தீஸ் 3 கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 6th வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், 7th கொஸ்டின் மீட்டர் பிரிட்ஜ், 8th கொஸ்டின் இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ் அந்த பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க. அதுல மீட்டரும் வீட்ஸ்டோனும் இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது 3rd சாப்டர்ல 3rd யூனிட்ல 3rd கொஸ்டின் ரிலேஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூசிங் பயோசாவர்ட்ல கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி 7th கொஸ்டின் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஒன் லாங் சார்ஜ் கண்டக்டர்ஸ் வந்த கொஸ்டின். 8th கொஸ்டின் ஒர்க்கிங் ஆஃப் ஏ சைக்ளோட்ரான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 13th கொஸ்டின் எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel current carrying conductor. ஸோ அடுத்தது 17th கொஸ்டின் ஒர்க்கிங் ஆஃப் ஏ மூவிங் காயில் கால்வனாமீட்டர். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 17th கொஸ்டின் ஒர்க்கிங் ஆஃப் ஏ மூவிங் காயில் கால்வனாமீட்டர். ஸோ 8th கொஸ்டின் ஒர்க்கிங் ஆஃப் ஏ சைக்ளோட்ரான். 3rd கொஸ்டின் பயோட் சாவர்ட் லா. ஸோ இந்த 3 கொஸ்டின். ஓகே. சாப்டர் 4 அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப், வாட்ஸ்அப் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அடுத்தது 4th சாப்டர்ல இது 4th கொஸ்டின் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ட் ஃபோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 6th கொஸ்டின் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் M1 செல்ஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் இதுன்றது. 9th கொஸ்டின் M12 = 2 6th கொஸ்டின் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் காயில். ஸோ 13th கொஸ்டின் ஒர்க்கிங் ஆஃப் ஏ சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர், ஏசி ஜெனரேட்டர். 19th கொஸ்டின் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர்எல்சி சர்க்யூட். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 4th கொஸ்டின் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ட் ஃபோர்ஸ் அது. 9th கொஸ்டின் M12 = M2 13th கொஸ்டின் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். 19th கொஸ்டின் ஆர்எல்சி சர்க்யூட், தொடர் ஆர்எல்சி சுற்று வெரி இம்பார்ட்டன்ட். 5th யூனிட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெகிரல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
4th கொஸ்டின் மேக்ஸ்வெல்லோட மாடிஃபிகேஷன் இன் ஆம்பியர் சர்க்யூட் லா. அடுத்தது வந்து இது 3 மார்க்ல கேட்பாங்க. 6th கொஸ்டின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இது 2. 8th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். உள்ளீடு நிறமாலை வெளியீடு நிறமாலை. 6th யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மிரர் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் ஃபிசிக்ஸ் மெத்தட் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் லைட். 7th கொஸ்டின் ஆப்டைன் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 கொஸ்டின். இப்போ வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை பொறுத்தவரை இதுல எல்லாமே நான் சொல்றேன் இம்பார்ட்டன்ட்டா. பட் அதுல ஸ்டார் போட்டிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த ஒரு 40 பிளஸ் போதும் எனக்கு ஒரு 670க்கு 65 அந்த மாதிரிலாம் தேவையில்ல. ஒரு 40 ஆர் 45 இல்ல 50 மார்க் அந்த ரேஞ்சு கிட்ட போதும் அப்படின்னா நீங்க ஸ்டார் போட்டிருக்கிறத படிக்கலாம். 1 3 5 6 7 10 13 14 and 15 20 21 இதெல்லாம் பாத்துக்கோங்க. சாப்டர் 2ல 3 4 5 9 11 13 14 15 and 18 19 21. Chapter 3ல 3 4 6 8 9 12 14 and 18 20. Chapter 4ல 2 3 4 11 12 14 19 20. Chapter 5ல 1 2 4 7. Chapter 6ல 1 2 4 5. Then 22 28 30 25. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2025. ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.